எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே. இப்போதும் கூட விசுவாசம் பற்றி நாம் தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிறோம். எல்லா மனிதர்களும் அவரவர் தங்களுடைய விசுவாசத்தினாலே பிழைப்பார்கள், தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. என்ன விசுவாசம்? கர்த்தரை விசுவாசித்து, இயேசு என்னுடைய ஆண்டவர், அவர் என்னுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்திருக்கிறார், அவரை நான் நம்புகிறேன், ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்ற இந்த ஒரு அடிப்படையில் தான் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறான். அந்த விசுவாசத்தினாலே நீதிமான் ஆகிறான். அந்த விசுவாசத்தினாலே அவன் மரித்து நரகம் போகாமல் பிழைத்து பரலோகம் போகிறான். இவ்வளவுதாங்க, சிம்பிளுங்க. ஆக இந்த கர்த்தர் பேரில் வைக்கிற விசுவாசம் இல்லாமல் மக்கள் இந்த உலகத்தின் அநேக காரியங்களிலே விசுவாசத்தை வைத்து முடிவிலே மரித்து நரகம் போகிறதை நாம் பார்க்கிறோம். நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், எவ்வளவு ஜனங்கள் அங்கே பெரும்பாதையான பெரிய அகலமான பாதை, ஏன்னா அவ்வளோ பேருக்கு மரித்து நரகம் போகிறவங்க அந்த பாதையில் போகிறதுக்கு ஏகப்பட்ட பேர் அந்த பாதையில் போகணுங்கிறாங்க. அதனால் அங்கே பெரிய பாதை, வாசல் விரிவாக இருக்குமா, அதில் போகிறவர்கள் அநேகர். மரித்து நரகம் போகிற பாவிகள் அதில் போகிறார்கள். ஆனால் ஜீவ பாதைக்கோ அந்த வாசல் இடுக்கமாக இருக்கிறது, வழியும் கூட குறுகலாக இருக்கிறது. அந்த இடுக்கமான வாசல் எது? இயேசுங்கிற வாசல். இயேசு சொன்னார், நானே வாசல், ஆடுகளுக்கு வாசல் நானே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னால் என்று ஒருவனும் பிதாவிடத்தில் வரமாட்டான்னாரு. ஆக இந்த காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். இப்பொழுது இந்த விசுவாசம் பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோமே. கடந்த செய்தியில் ஆதாம் அவன் எல்லா விவரமும் தெரிந்து அவன் வஞ்சிக்கப்படாமலேயே எல்லா விவரமும் தெரிந்து கர்த்தர் பேரில் கர்த்தருடைய வார்த்தையின் மேலே விசுவாசத்தை வைக்காமல் பிசாசு சொன்னதை ஏதோ கேட்டு அவன் கர்த்தரை விட்டு விலகி சாப்பிடக்கூடாது என்று விலக்கப்பட்ட கனியை புசித்து அவன் பிசாசுடைய கட்சியில் சேர்றான், பாவத்துக்கும் பிசாசுக்கும் அடிமையாகிறான். நரகம் போகிறதுக்கு அந்த சாப்பிட்ட நாளில் நரகம் அவனுக்கு வாசல் திறந்து விட்டது. அது வரைக்கும் வியாதி இல்லாமல் சுகமாக நித்திய காலமாக நித்திய ஜீவன். நித்திய ஜீவன்னாக்க ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று சாகாமல் காலாகாலமாக வாழ்கிறது, ரெண்டாவது தேவன் எப்படி நித்திய ஜீவனை உடையவரா, எப்படி பூரணத்தோடு இருக்காரோ அதுபோல் மனுஷன் பூரணமாய் வாழ்கிறது. அப்படி அந்த நித்திய ஜீவனை விட்டுட்டு இவன் நரகத்துக்கு போகிறான்னு சொல்கிறான் பார்த்தீங்களா? இது நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை உண்டாக்குகிறது. அவன் மீறுதலுக்குட்பட்டான் என்று தெரிகிறது. ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை அப்படின்னு எழுதியிருக்கு. அவன் மீறுதலுக்குட்பட்டான்னு எழுதியிருக்கு. அவன் தேவனுக்கு விரோதமாக துரோகியாக மாறினான்னு எழுதியிருக்கு. தன்னுடைய பாவத்தை மடியில் மூடி வச்சான் அப்படின்னு எழுதியிருக்கு. இதெல்லாம் கடந்த செய்தியில் சொன்னேன் நான். அடுத்து அந்த ஆதாம் பழம் சாப்பிட்ட போது நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். இதை தான் அநேகர் வந்து கேட்பாங்க. அந்த பழம் திங்கிறப்ப பார்த்து கர்த்தர் அதை தட்டி விட்டுருந்தாருனாக்க இன்றைக்கி இவ்வளவு பிரச்சனை இல்லை அப்படின்னு யோசிக்கிறவர்கள் உண்டு. ஆமாம், நானும் கூட அப்படி தான் யோசிப்பேன். ஆனால் அங்கே பாருங்கள், கர்த்தர் மனுஷனுக்கு சுயாதீனம் கொடுத்திருக்கிறார், ஃப்ரீ வில். அவன் விரும்பியது போல வாழ்க்கையை அமைத்து கொள்ளலாம். தேவனோட கூட சேர்ந்து இருந்து கொண்டு தேவனை போல நித்திய ஜீவனோடு சமாதான சந்தோஷத்தோடு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியோடு
பரிசுத்த ஆவியிடத்தில் வரும்போது பலனடைந்துன்னு போட்டிருக்கு. அது மாதிரி பரிசுத்த ஆவியோட சேர்ந்து பலனடைந்து இயேசுவுக்காக நல்ல சாட்சியாக வாழலாம். அல்லது இந்த பிசாசோட சேர்ந்து பாவத்தை செஞ்சு அந்த கட்சியில் போய் நரகமும் போகலாம். ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை அப்படி சொன்னான். இங்கே பாருங்கள், ஏற்ற துணையாக உண்டாக்குவேன் என்று சொல்லி ஏவாளை கர்த்தர் உண்டாக்குனார். இவனுக்கு துணையாக இருக்கும்படி தான் கர்த்தர் உண்டாக்குனார். இவன் சொல்லியிருந்தா ஏவாள் கவனிச்சிருப்பா, கேட்டிருப்பா. ஆனால் ஒரு கேள்வி வருகிறது. ஏவாள்கிட்ட பிசாசு பேசி கொண்டிருந்த போது இவன் எங்கே போனான்? இவளை விட்டுட்டு தோட்டத்தில் வேறு பக்கம் எங்கேயாவது ஊர் சுத்த போயிட்டானா அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். ஆனால் நான் நம்புகிறேன் இவன் அங்கே தான் இருந்தான். அங்கே தான் இருந்தான்னா இவனாவது அந்த பழத்தை சாப்பிடாதேன்னு சொல்லியிருக்கலாம், பழத்தை பிடுங்காதேங்களாம், தின்னாதேன்னு சொல்லலாம். பழத்தை பிடுங்கினா கூட பாவியாக மாட்டாங்க, கையில் வச்சுருக்கோது போது கூட பாவியாக மாட்டாங்க, அதை புசிக்கிற போது தான் பாவி ஆகிடுறாங்க. அப்போ தான் அவர்களுக்குள்ளே மரணம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அதனால் ஆதாம் பழத்தை பிடுங்காதேன்னு சொல்லியிருக்கலாம், அல்லது பிடுங்கினாலும் கூட கையில் வச்சுருக்கும்போது சாப்பிடாதேன்னு சொல்லியிருக்கலாம். அப்படி சாப்பிட போனாக்க சாப்பிடாதபடி தட்டி விட்டுருக்கலாம். ஐயா அங்கே தானே பக்கத்தில் இருக்கிறாரு. இவள் பறித்தாள், புசித்தாள், புருஷனுக்கும் கொடுத்தாள். எவ்வளோ சீக்கிரமாக வருது பார்த்தீங்களா? பறித்தாள், புசித்தாள், புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் தின்றான். எவ்வளோ குயிக் சக்சஷன் பார்த்தீங்களா? ஆள் அங்கே தான் இருக்கான். அதாவது இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். அவனுடைய மனக்கண்கள் மூடி இருந்ததா? அவனுடைய மனக்கண்கள் மூடி இருக்கவில்லை. அதாவது ஆவி மண்டலத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் அவனுக்கு தெரியும். இப்போ சர்ப்பத்துக்குள்ளே பிசாசு இருக்கிறான், பிசாசு சர்ப்பத்துக்குள்ளேருந்து பேச போகிறாங்கிறது அவனுக்கு தெரியும். என்ன பாஸ் அதெல்லாம் தெரியுமா? எல்லாம் தெரியும். தேவையான அளவுக்கு பிதாவாகிய தேவன் அவனுக்கு போதித்திருக்கிறார். அந்த மனுஷனுக்கு தான், தேவனை பொறுத்த வரைக்கும் தான் அது 7ஆம் நாள் சிருஷ்டிப்பில் 7வது நாள் ஓய்ந்திருந்தார். ஆனால் மனுஷனை பொறுத்த வரைக்கும் 6 நாள் சிருஷ்டிப்புக்கு பிறகு 7வது நாள் தான் மனுஷனுக்கு பூமியில் முதல் நாள். பூமியில் மனுஷனுடைய முதல் நாளில் தேவன் அவனோடு கூட இருக்கிறார். தேவன் இவனை அறிவு கட்டவனாக வைக்கவில்லை. இப்போவும் கூட அங்கே போனால் அங்கே மாட்டிக்கிடுவா, போகாதேன்னு கர்த்தர் நம்மக்கிட்ட சொல்கிறாரே, இதை அவன்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாரா? சொன்னார். பழந்துன்னா செத்து போயிடுவேன்னு சொன்னார். நமக்காவது அவ்வளோ அறிவு இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா நம்முடைய மனக்கண்கள் இன்னும் பிரகாசமாகிற அளவுக்கு ஆகலை. ஆனால் அவனுக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிந்து இந்த நம்ம சாலமோன் ஞானி ஒரு ஆள் இருந்தான் பார்த்தீங்களா? அந்த பாவம்னா என்னன்னு பார்க்கலாம், தண்ணி போடுறதுனா என்னன்னு பார்க்கலாம், அந்த அநேக மனைவிகளை கல்யாணம் பண்ணால் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், புறஜாதி பெண்களை கல்யாணம் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்புறம் அந்த ஒவ்வொரு மனைவிக்கும் தெய்வங்களுக்கு மேடை கட்டி கொடுத்தா அதை கட்டி கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த ஞானி, இவனை போல் ஞானி பூமியில் இருந்ததும் இல்லை, இனி இருக்க போகிறதும் இல்லைன்னு கர்த்தர் சொல்லியிருந்தார். ஆனால் இவனை பாருங்க, எல்லாம் தெரிஞ்சு, தனக்கு ஆவிக்குரிய மரணம் வரும்னு தெரிஞ்சு, நரகம் போக வேண்டியிருக்குன்னு தெரிஞ்சு, ஆனாலும் பார்த்துருவான். சில கெட்டிக்கார ஆளுங்க இருக்காங்க, குடிக்கிறதான் குடிச்சுப்பிட்டு கடைசி காலத்தில் நான் மனம் திரும்பிடுறேன், இனிமேல் வேண்டாம்ப்பா, இந்த பாவமெல்லாம் வேண்டாம், எந்த பாவமும் வேண்டாம், நான் இயேசுவை ஏற்றுக்கிறேன்னு கடைசி காலத்தில் சிலுவை கல்லை மாதிரி ரட்சிக்கப்பட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆஸ்பத்திரியில் போய் சாக போகிற நிலைமையில் இருக்கிறவங்கள போய் பார்த்து பேசினா சிலர் ஏற்றுக்கிறேன்னுவாங்க, உடனே சுகமாகிடுவாங்க, வெளியே வந்துடுவாங்க. சிலர் சுகமாகாமல் மரித்துருவாங்க, பரலோகம் போயிடுவாங்க. அப்போ ஏன் இந்த சிலர் மரிக்காமல் சுகமாகி வர்றாங்கன்னா, கர்த்தர் அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு, ஏண்டா நீ இவ்வளவு நாளாக பாவத்திலே கடந்து சாக போகிற அளவுக்கு வந்துட்டு இப்போ உனக்கு சுவிசேஷம் வந்திருக்குது, இப்போ இனிமேல் நீ பாவத்தில் விழுகாமல் பிசாசு கூட சேராமல் நீ இனிமேல் இருந்து காட்டுவியா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் கர்த்தர் அவனை சுகமாக்கி கொண்டு வர்றாரு. நான் போனேன், ஜெபிச்சேன், சுகமாயிட்டாங்க. ஆமாம், உண்மைதான்.
அவனை சுகமாக்கிறதுக்கு தான் கர்த்தர் போய் உன்னை ஜெபம் பண்ண சொன்னார். அவனு சுகமானான். எதுக்கு? அவனை மறுபடியும் சுகமாக வச்சா மறுபடியும் இந்த பிசாசு பேச்சை கேட்டு நரகத்துக்கு போகாமல் இருப்பானா அப்படின்னு பார்க்கதான். இவன் மறுபடியும் போனான்னா அவ்வளோதான், கை விட்டுருவார். ஆனால் ஜீவனை பற்றி கொள்ள நல்ல வாய்ப்பு. பார்த்தீங்களா, நான் தேவனுடைய பிள்ளையாக வாழ போகிறேன், எந்த சூழ்நிலையிலையும் நான் பிசாசு கட்சியில் சேர மாட்டேன், அந்த பாவத்துக்கு உட்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்களா, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு கர்த்தருக்காக மகிமையாக வாழ்ந்து காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு. பார்த்தீங்களா, அதை தான் கர்த்தர் கேட்டார். சரி, அப்போ மரணபரியந்தமும் இந்த சாலமோன் அப்படி இல்லாமல் சாலமோன் கடைசி நேரத்தில் ஒரு மாதிரி மனம் திரும்பிட்டான். இதுக்கு மேலே போனோம்னா செத்தான், நரம் போயிடுவான் அப்படின்னு சொல்லி கடைசி காலத்தில் அவன் மனம் திரும்பிட்டாங்கிறதுக்கு என்ன அடிப்படை வசனம்னு கேட்டிங்கன்னா, பிரசங்கி புஸ்தகத்தில் கடைசி வசனம் சொல்லுது. என்ன சொல்கிறான் அவன்? என் மகனே, இவைகளால் புத்தி அடைவாயாக, அநேகம் புஸ்தகங்களை உண்டு பண்ண முடிவில்லை, அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு, காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்தார் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேல் விழுந்த கடமை இதுவே, ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். நியாய தீர்ப்பை பற்றி யார் பிரசங்கிக்கிறது? யார் இந்த பிரசங்கி புஸ்தகத்தை எழுதினது? சாலமோன் காலத்தில், அவன் காலத்தில் எல்லாத்தையும் பாவம் செஞ்சுட்டு கடைசி நேரத்தில் மனம் திரும்பிட்டு, ஏய் அதெல்லாம் பெரிய டேஞ்சர்ப்பா, இஷ்டத்துக்கெல்லாம் வாழ முடியாது, ஒழுங்காக மனம் திரும்பிடு அப்படின்னு இந்த பிரசங்கி கடைசி வசனங்களில் எழுதியிருக்கு. 7வது அதிகாரத்தில் 14வது வசனத்தையும் 15வது வசனத்தையும் வாசிக்கிறேன். பிரசங்கி 7ல் 14-15 வசனங்கள். வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். மனுஷன் தனக்கு பின்வரும் வருவதை ஒன்றையும் கண்டுபிடியாதபடிக்கு தேவன் இவ்விரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரடையாக வைத்திருக்கிறார். இவை எல்லாவற்றையும் என் மாயையின் நாட்களிலே கண்டேன். எழுதுறது யார்? சாலமோன். என்ன சொல்கிறான்? இவை எல்லாவற்றையும் என்னுடைய மாயையின் நாட்களிலே கண்டேன். அப்போனா இப்போ மாயையில் இருக்கானா? இல்லை, அந்த மாயையிலிருந்து தப்பிச்சு ஓடி கட்டத்தில் விழுந்துட்டான். தன் நீதி இவை எல்லாவற்றையும் என் மாயையின் நாட்களிலே நான் கண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்புறம் கர்த்தர் தாவீதுக்கிட்டே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். என்னது? உன் குமாரன் சேட்டை பண்ணால் மற்றவர்களப்போ, அதாவது அதுக்கு முந்தின இருந்த சவுல்கிட்ட என்னுடைய கிருபையை விளக்குனது போல் நான் சாலமோன்ட்டு என் கிருபையை விளக்க மாட்டேன். ஏன்னா இவன் மனம் திரும்புவேன்னு அவருக்கு தெரியுது. அவன் மனம் திரும்பி வர்றதுனால அவனை மிலாறுகள்னால் தண்டித்து அவனை ரட்சிப்பேன்னு சொல்லிட்டார். அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஆக இந்த சரீர மரணத்துக்கு முன்பாக மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டுட்டா பரலோகம் தான். அது வரைக்கும் மாயையிலே இருந்து சரீர மரணத்துலேயும் நான் மாயையிலே நரகம்தான் போவேன்னு உறுதியாக தீர்க்கமாக இருக்கிறவர்கள் தான் நரகம் போகிறாங்க. அதுபோல் ஆதாம் வஞ்சிக்கப்படாதவனாக இருந்து பிசாசு கட்சியில் சேர்றான். அவள் பழத்தை பறிக்கிறப்ப பேசாமல் இருக்கிறான், அதை கையில் வச்சுருக்கிறப்ப பேசாமல் இருக்கிறான், புசிக்கிறப்ப பேசாமல் இருக்கிறான். அவள் இன்னொன்று பறித்து புருஷனுக்கும் கொடுக்குறா, அல்லது இதை தின்னதில் பாதியை இவன்கிட்ட கொடுத்தாளோ என்னமோ அதுவும் தெரியாது. புசித்தாள், புருஷனுக்கும் கொடுத்தாள், சாப்பிட்டார்கள், செத்தார்கள். ஆக இது மட்டும் இல்லை, இப்போ ஒவ்வொரு நாளும் குளிர்ச்சியான வேலையிலே கர்த்தர் விசிட் பண்ணி அவர்களோட உலாவி கொண்டு இருக்கிறது வழக்கம். இப்போ கர்த்தர் வந்தால் வர்ற சத்தம் கேட்டு ஓடி போய் ஒளிகிறாங்க. என்ன ஆச்சு இவர்களுக்கு? அது ரொம்ப அப்புறமேல் பார்த்தா நிர்வாணியாக இருக்கிறேன். நிர்வாணின்னு உனக்கு சொன்னது யார்? அங்கே சிருஷ்டிப்பில் அவர்கள் நிர்வாணியாக இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள்னு எழுதியிருக்கு. இப்போ பாவம் வந்தவொடனே வெட்கம் வந்து விட்டது. நிர்வாணியாக இருக்கிறதுனால வெட்கமாக இருக்குது, ஓடி ஒளிந்து கொண்டோம். அத்தி இலையை எடுத்து தச்சு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது சரிப்படாதுன்னு சொல்லி கர்த்தர் தான்
ஒரு தோல் உடையை கொடுத்தாரு. இந்த தோல் உடை கூட இவர்களுடைய மீட்புக்காக, ரட்சிப்புக்காக, தேவகுமாரனா இயேசு தேவ ஆட்டுக்குட்டியாக வந்து தன்னை பலியிடுவாருங்கிறதுக்கு அடையாளமாக, அந்த ஒரு அடையாளமாக ஆடு பலியிட்டதுக்கு அடையாளமாக இருந்தால் அந்த ஆட்டோடைய தோலை கர்த்தர் கொடுத்துருந்தார். இவர்களுடைய வெட்கத்தை மூடுகிறதற்கு, நிர்வாணத்தை மூடுகிறதற்கு, வெட்கப்படாமல் இருக்கிறதுக்கு. சரி, இங்கே பாருங்கள், இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். ஆதாம் தெரிஞ்சு நரகத்துக்கு போகலான்னு தீர்மானிக்கிறான். இன்றைக்கும் ரட்சிக்கப்படாமல் மரிக்கிறவர்கள் அவ்வளோ காலம், எத்தனை வயது வருஷம் இருந்தார்களோ அத்தனை காலமும் தேவனை நிராகரிக்கிறார்கள். இயேசு வந்து இவ்வளவு பாடுபட்டிருந்தாலும் கூட அவரை அசட்டை பண்ணி, அப்படி எழுதியிருக்கு. இயேசு தமக்கு சொந்தமானதிலே வந்தாராம், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அப்படி எழுதியிருக்கு. இயேசு சொன்ன அந்த உவமைகளை வாசிங்கன்னா, தோட்டக்காரன் தோட்டத்தை ஆயத்தப்படுத்தி அந்த அந்த தோட்டக்காரர்கள்ட்ட, அந்த சொந்தக்காரன் தோட்டத்தை பயிரிடுகிறத கொடுத்து வருஷம் அதோடைய கனியில் எனக்கு சேர வேண்டியதை கொடுக்கணும்னு சொல்லி அவனை விட்டுட்டு போனப்போ, இந்த தோட்டம் போட்டவங்க என்ன செஞ்சாங்களாம்? குமாரன் வருகிறான், அவனை கொன்னுட்டா இனிமேல் தோட்டம் நமக்கு என்று சொல்லி அந்த குமாரனை கொன்றார்கள்னு அந்த கதையெல்லாம் பரிசேயர்கிட்ட, வேதபாரகர்கிட்ட கர்த்தர் பேசுகிறார். அப்படி இருக்கிறப்ப இந்த தோட்டத்துக்கு எஜமான் வரும்போது என்ன செய்வான்னு கேட்டால், இவங்களெல்லாம் கொன்று விட்டு வேறு ஆட்கள்கிட்ட அந்த குத்தகையாக கொடுப்பாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. இப்படி தான் உங்களுக்கும் நடக்கும், இந்த நாட்டுக்கும் இந்த தேசத்துக்கும் இந்த ஜனங்களுக்கு நடக்கும்னு சொல்லிவிட்டார். அப்போ அவங்க முழிக்கிறாங்க, ஐயோ அப்படி ஆகாது இருப்பதாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க அப்படி ஆகாது இருப்பதாகன்னு சொல்லிவிட்டு அவங்க ரட்சிக்கப்பட்டாங்களா? ரட்சிக்கப்படலையே. அப்போ அந்த மரணத்தில், அந்த பாவத்தில், பிசாசோடைய அடிமைத்தனத்துக்குள்ளே எவ்வளோ தூரம் உறுதியாக நிற்கணும்னு அவங்க இருந்திருக்காங்க பார்த்தீங்களா? கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்துக்கொள்ள வேண்டுமா, எத்தனையோ தடவை உன்னை கூட்டி சேர்த்துக்கொள்ள மனதாக இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிட்டுன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமாவது மனம் திரும்பினாங்களா? ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் அதில் இயேசுவினால் சுகமடைந்து விடுதலை அடைந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒரு கூட்டம், பெருங்கூட்டம் இருந்திருக்கும். ஆனால் அவர்களுக்கு ஒன்றும் செய்ய முடியல. பிலாத்து இங்கே இந்த யூத ஜனங்கள் எல்லோரும் ஒன்றா கூட்டு சேர்ந்து இயேசுவை மரண தண்டனைக்கு உட்படுத்தி சிலுவையில் அறையும்படி அவரை சிலுவையில் தூக்கி விட்டு, சிலுவை அவர் மேலே தூக்கி விட்டு நடன்னு சொல்லி அடித்து நடத்தின போது அவர்களால் ஒன்றும் செய்ய முடியல. அழதான் முடிஞ்சதே ஒழிய வேறு ஒன்றும் செய்ய முடியல. அப்போ கூட கர்த்தர் சொல்கிறாரு, எனக்காக அழாமல் உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளில் எருசலேம் தரையாக்கி போடுகிற நாள் வருகிறது. இப்பொழுதோ அது உன்னுடைய கண்களுக்கு மறைவாக இருக்கிறது. உன்னுடைய சமாதானத்துக்கான காலத்தை, இப்போ இந்த காலம் உன்னுடைய சமாதானத்துக்கானவைகளை இப்பொழுது நீ அறிந்திருந்தாயானால் அது உனக்கு நலமாக இருக்கும். அது உன் கண்களுக்கு இப்பொழுது மறைவாக இருக்கிறது. அப்படி இயேசு சொல்லிட்டாரு. இப்போ இங்கே பாருங்கள், ரட்சிக்கப்பட வேண்டியவர்களுக்கு இந்த ரட்சிப்பு கண்களுக்கு மறைவாக இருக்கிறது. ஆனால் தெரியும், ரட்சிக்கப்படலைன்னு தெரியும், நரகம் போவார்கள்னு தெரியும். எருசலேமை சந்திக்க போகிற காலத்தை அவர்கள் அறியாமல் இருந்தாங்க. அதுதான் மறைவாக இருந்தது. அவங்க பாவத்தில் இருக்கும்போது மரித்து நரகம் போவாங்கங்கிறது அது மறைவாக இருக்கலை. இயேசுவுக்கு பிறகு 40 வருஷத்தில் அந்த ரோமர்கள் எருசலேமை அழிப்பாங்க, அந்த ஆலயத்தை இடித்து அதில் அஸ்திவாரம் கூட இல்லாதபடிக்கு தோண்டிடுவாங்க அப்படின்னு கர்த்தர் சொன்னாரே. அதெல்லாம் 40 வருடங்கள் கழித்து நடந்தன. அப்போ எருசலேம் எப்போ அழிக்கப்பட போகிறது? த விசிட்டேஷன் ஆஃப் காட், எப்பொழுது கர்த்தர் எருசலேமை சந்திக்க போகிறாரு அப்படிங்கிறத தான் இவங்க அறியாமல் இருந்தாங்களே ஒழிய, இவர்கள் மரித்தால் நரகம் போவார்கள்ங்கிறத அதை அறியாமல் இருக்கலை. அப்போ அவர்கள்ட்ட அந்த நிலைமையிலோட கர்த்தர் பேசுகிறாரு, இதை நீங்கள் அறியாமல் இருக்கீங்க. அப்போ அறிந்து கொள்ள முயற்சிக்கலாம். அப்போ அறிந்து கொள்ள இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கலாம். அங்கே இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம் அங்கே இருக்க தானே செஞ்சுது. அந்த அப்போஸ்தலர்கள் அங்கே இருந்தாங்க. அந்த மற்ற இயேசுவை ஏற்றுக்கொண்ட அநேக
விசுவாசிகள் அங்கே இருந்தாங்க. அவங்க மேலறையில் ஏறினப்போ 120 பேர் இருந்தாங்க, வெறும் 12 பேர் இல்லை, 120 பேர் இருந்தாங்க. அப்போ இன்னும் அதெல்லாம் விட இன்னும் பெருங்கூட்டம் அங்கே இருக்கும். இந்த ஊரில் மட்டும் இல்லை, இன்னும் அநேக ஊரில் இருந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க. அந்த கூட்டத்தில் சேர்ந்துட்டா பரலோகம்னு தெரியும், ரட்சிப்பு உண்டுன்னு தெரியும். யோவான் ஸ்நானன் காலத்திலேயே அந்த மனம் திரும்பின ஆள்கள் உண்டு, வந்து ஞானஸ்நானம் பெற்றார்கள்னு. மனம் திரும்பாதவர்கள் வரும்போது தான் அவன் விரியம்பாம்பு குட்டிகளேன்னு திட்டுனான்னு போட்டிருக்கு. அப்போ இந்த ஜனங்கள் விவரம் தெரியாதவங்களா? தெரிந்தவர்கள். யூதாசு நீதிமானை நான் காட்டி கொடுத்தேன் அப்படின்னு அவன் போய் நாண்டுக்கிட்டு சாகுறான். அவனுக்கு தெரியாதா? தெரிகிறது, தெரிந்துதான் செய்கிறார்கள் அவர்கள். அந்த ஆளுக இரத்தக்கரையமான இந்த பணத்தை காணிக்கப்பட்டியில் போடலாகாது. அதனால் குயவனுடைய நிலத்தை வாங்கி அந்நியர்களை புதைக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இந்த கல்ற பிரச்சனை இந்த காலம் இல்லை, அந்த காலத்திலே இருந்திருக்கு. சரி, ஆக பாருங்கள், அந்த மரணம் நரகம் அதெல்லாம் தெரியாமல் இல்லை. என்ன ஆச்சரியம் என்று கேட்டால் அது இன்றைக்கும் எனக்கு ஆச்சரியம்தான். ஆதாம் வந்து நரகம் போகிறோன்னு தெரிஞ்சு வஞ்சிக்கப்படலை, பார்த்தீங்களா? நரகம் போகிறோம்னு தெரிஞ்சு, அப்போ தேவனோட கூட இல்லாமல் இருக்கிறது தேவலை, நரகம் போகிறது தேவலை. இந்த கர்த்தரோட கூட இருக்கிறத விட நரகம் போகிறது தேவலை. அதாவது சில பிள்ளைங்க இந்த வீட்டில் இருக்கிறத விட எங்கேயாவது ஓடி போகிறது நல்லது அப்படின்னு ஓடி போகிற பிள்ளைங்க எப்படி ஓடி போகிறாங்க? அப்பா அம்மா கொடுக்குற பாதுகாப்பு, அப்பா அம்மா கொடுக்குற சாப்பாடு, அப்பா அம்மா கொடுக்குற வீடு, அப்பா அம்மா கொடுக்குற துணிமணிகள், அப்பா அம்மா கொடுக்குற எல்லா ஆசீர்வாதங்கள் என்னமே எனக்கு வேண்டாம், நான் போகிறேன் அப்படின்னு வீட்டை விட்டு வெளியேறி போகிற பிள்ளைகள் எப்படி போகிறாங்க? வனாந்தரத்தில் போகிற போல போகிறார்கள். அங்கே வழியில் திருடர்கள், கொள்ளைக்காரர்கள், கொலைகாரர்கள், பிள்ளைகளை பிடிச்சிட்டு போய் கிட்னி எடுக்கிறவன், ஹார்ட் எடுக்கிறவன், அப்படியெல்லாம் அந்த கூட்டத்துக்குள்ளே இவங்க இளங்கன்று பயமறியாதுன்னு சொல்லி போகிறாங்க. ஆனால் அங்கே போனால் என்ன ஆகும்னு கர்த்தருக்கு தெரியும். அங்கே போனால் பிசாசு பிடிச்சிட்டு போய் அடிமையாக்கிடுவான். இப்போ சில வருஷங்களுக்கு முன்னாடி நமக்கு தெரிந்த ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு பிள்ளைய, அவன் ஸ்கூல்லேருந்து வந்தவன் தான், ஸ்கூல்லேருந்து வந்தவனை திடீர்னு பக்கத்தில் போய் அந்த ஒரு வேனை நிறுத்தி, அந்த இடத்துல வேனை நிறுத்தி, ஏய் தம்பி இங்கே வாடான்னு சொல்லி அவனை உள்ளுக்கு தள்ளி கொண்டு போயிட்டாங்க. பக்கத்தில் ஒரு ரொம்ப தூரம் இல்லை, பக்கத்தில் ஒரு ஊரில் போய் அவனை எங்கேயுமே போக விடாமல் தோட்டத்தில் தண்ணி பாய்ச்ச மற்ற தோட்ட வேலைகளை செய்கிறதுக்கு வச்சுட்டாங்க. அரை கஞ்சியை குடிக்க கொடுத்து வாழ்நாளெல்லாம் அவன் அடிமை வேலை பார்க்கணும். இது மாதிரி அநேக பிள்ளைகளை கடத்திட்டு போய் வடநாடுகளில் பல இடங்களில் முறுக்கு சுடுறது. அவன் அந்த கட்டடத்தை விட்டு வெளியே வர முடியாது, அவ்வளோதான். அந்த மாதிரி இடத்துல போயிடுறாங்க, திரும்ப கண்டுபிடிக்கவே முடியாது. கண்டுபிடிக்கப்படுற கேஸெல்லாம் அந்த 24 மணி நேரத்துக்குள்ளே பிடிச்சாதான். அப்போ எவ்வளோ பயங்கரமான சூழ்நிலையில் விவரம் தெரியாமல் இந்த பிள்ளைங்க போகிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்ல வர்றேன், அந்த வீடு வேண்டாம், வீடு வேண்டாம். இயேசு சொன்ன கதையில் அந்த இளையகுமாரன் வந்து ஆஸ்தியை பூரா எனக்கு கொடு, வாங்கிட்டு வீடு வேண்டாம், எனக்கு தகப்பன் வேண்டாம், தகப்பன் வீடு வேண்டான்னு சொல்லி ஆஸ்தியை கொண்டு அழிச்சிட்டு திரும்பி வரும்போது வேலைக்காரனாவது இருக்கேன், சாப்பாடு கிடைக்குமேன்னு வர்றானே. அப்படி தான் இன்றைக்கி மனம் திரும்பி வருகிறவர்கள் சாப்பாடு கிடச்சா போதும்னு தான் வர்றாங்க. ஆனால் கர்த்தர் பிள்ளைகளாக வச்சு எல்லா ஆஸ்திகளையும் கொடுக்குறாரு. அவனுக்கு அவனுடைய அழுக்கு வஸ்திரத்தெல்லாம் எடுத்து போட்டு அவனை குளிப்பாட்டி நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு அவனுக்கு கால்களுக்கு பாதரட்சையை போட்டு கைகளுக்கு விரலில் மோதிரத்தை போட்டாவே வீட்டில் ஒரு பிள்ளைன்னு அதிகாரம் கொடுத்துட்டதாக அர்த்தம். அவ்வளவும் கொடுத்து அப்படி வச்சுக்கிறேன்றாரு. இப்பேற்பட்ட ரட்சிப்பு வேண்டான்னு இப்போக்கி ஒரு கூட்டம், பெருங்கூட்டம் நரகம் போகுது. சுவிசேஷத்தை சொன்னால் ஏய் பேசாத, பேசுனா கொன்றுவேன் அப்படியெல்லாம் சொல்லிட்டு நரகம் போகிறாங்க. நம்ம பார்த்து கும்பிடு போட்டு, ஐயா நீங்கள் போகிற வழியிலே நீங்கள் போங்க ஐயா, நான் ஏதோ சொன்னோம்யா, இப்படி வந்தால் பரலோகத்துக்கு போகலான்னு சொன்னோம்யா, ஏய் பேசாத அப்படின்னு, ரைட்டு அப்படின்ட்டு நம்ம ஒதுங்கிக்க வேண்டியிருக்கு. கர்த்தர் சொன்னார், அதாவது முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், பன்றிகளுக்கு முன்பாக முத்துக்களை போடாதிருங்கள் அப்படின்னு சொன்னால், அது மீறி போட்டால் அதெல்லாம் மிதிச்சுப்புட்டு உங்களையும் பீறி போட்டுரும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ இந்த ஆட்கள் சுவிசேஷத்துக்கு விரோதமாக இருக்க ஆட்கள் எவ்வளோ வைராக்கியத்தோட வெறியோட கூட வேலை பார்க்குறாங்க. தேவனுக்கு விரோதமாக அதாவது தேவனுக்கு விரோதமாக செயல்படும்போது அவங்க போகிறது நரகம்னு தெரிஞ்சு தேவனுக்கு விரோதமாக எவ்வளோ ஆக்ரோஷமாக அவங்க செயல்படுறாங்கங்கிறத நீங்கள் நினச்சி பாருங்கள்.
ஒருவேளை ரொம்ப எழுதாமல் இருந்திருக்கலாம், ஆனால் ஆதாம் அப்படிப்பட்ட மனநிலை இருந்திருப்பான்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இவ்வளவு இப்பேற்பட்ட மனநிலையை கொடுக்கறது வேற ஆதாம் தனக்காக தானாக அதை உண்டாக்கியிருக்க முடியாது. அவ்வளோ பேர்பட்ட மனநிலையை, கர்த்தரை விட்டு விலகிற மனநிலையை, பாவத்துக்குள்ளே போகிற மனநிலையை, நரகத்துக்கு போனால் பரவாயில்லன்னு சொல்கிற மனநிலையை ஆதாமுக்கு அந்த பிசாசு இருதயத்தில் தோன்ற பண்ணியிருக்கிறான். அதெல்லாம் ஒரு வார்த்தையாக சொல்லி, இந்த ஆள் சரியில்லை, நீ செத்தா தேவனை போல் இருப்பேன்னு அவருக்கு தெரியும், ஆனால் பார்த்தியா உன்னை அந்த பழத்தை மட்டும் கூடாது சாப்பிடக்கூடாதுன்ட்டார். அப்படி எதையோ ஒன்று சொல்லி அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு, அது சாப்பிட்டா உன் கண்கள் திறக்கும்னு அவன் சொன்னது உண்மையாக பொய்யா? அவன் உண்மை சொன்னான். என்ன கண்ணு திறந்துச்சு? பாவக்கண்கள். பாவக்கண்கள் திறந்ததுனால என்னாச்சு? தான் நிர்வாணியாக இருக்கிறதையும் வெட்கமாக இருக்குதுன்னு சொல்லி அத்தையாக எடுத்து தைக்க வேண்டியதையும் அப்போ தான் தெரியுது அவனுக்கு. அப்போ பாவக்கண்கள் திறந்துச்சு. என்ன கண்ணு மூடிக்குச்சு? ஆவிக்குரிய கண்கள் மூடிக்கொண்டது. அதுக்கு என்ன வசனம் இருக்குது? 2 கொரிந்தியர் 4:4 இந்த உலகத்தின் அதிபதி இந்த சுவிசேஷத்தை அவர்கள் அறியாதபடிக்கு அவருடைய மனதை குருடாக்கினான் அப்படி எழுதியிருக்குல்ல. அப்போ ஆதாம் சாப்பிட்டப்ப அவனுடைய மனக்கண்கள் குருடாகி விட்டது, அவனுடைய பாவ கண்கள் திறந்து கொண்டது. இப்போ இந்த கண், இதே கண்ணு தான் பார்க்குறது நல்ல பார்வையாக, நிமிர்ந்த நல்ல பார்வை, நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும், நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் அப்படின்னு நம்ம ஆட்கள் கூட சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தரும் சொல்கிறாரு உன்னுடைய பார்வை சரியாக இருப்பதாக அப்படி சொல்கிறாரு. சில ஆட்களை பற்றி சொல்லும்போது இவன் பார்வையே சரியில்லை, இவனை பற்றி எச்சரிக்கையாயிரு அப்படி சொல்லுவாங்க. அப்போ அந்த பார்வையிலேயே சரியாக இருக்கிற பார்வை இருக்குது, சரியில்லாத பார்வை இருக்கிறது. இங்கே நான் அதை வாசித்து காட்டுறேன். மத்தேயு சுவிசேஷத்தில் 6வது அதிகாரத்தில் 22வது வசனத்தை வாசிக்கிறேன். கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். இப்படி உன்னுள்ள வெளிச்சம் இருளாக இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாக இருக்கும். கண்ணு பார்வையை பார்க்குற பார்வையில் நல்ல பார்வையும் இருக்குது, வித்தியாசமான மோசமான பார்வையும் இருக்குது. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, கண் சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால், உன் பார்வை நல்லா இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். உன் பார்வை கெட்டதாக இருந்தால் அப்போ சரீரம் முழுவதும் இருளாயிரும். அதாவது கெட்ட பார்வை, கெட்ட நோக்கங்கள் சரீரம் முழுவதையும், அதாவது மனுஷனுடைய முழுவதையும் கெட்டதாக, அவனை கெட்டவனாக நரகம் போகிறவனாக மாற்றிடுது. இங்கே பாருங்கள், இந்த ஆதாம் அந்த பழம் சாப்பிட்டப்ப இந்த கண்ணு தான் திறந்துக்குச்சு, பாவ கண்ணு தான் திறந்துக்குச்சு, மோசமாக பார்க்குற கண்ணு தான் திறந்துக்குச்சு. அதனால் அவனுடைய சரீரம் முழுவதும் பாவமாகிருச்சு. கர்த்தர் முன்னாடி நிற்கக்கூடிய தைரியம் இல்லை, ஓடி ஒழிகிறான். சரி, இனிமே தான் வந்து தொலை, உனக்காக நான் ஒருவர் ஆயத்தம் பண்ணியிருக்கேன், ஸ்திரீயின் வித்தா வருவார், அவர் வந்து அவன் பாவத்துக்கு பரிகாரம் பண்ணுவாருன்னு சொல்லி அந்த தோளுடைய கொடுத்த ஒரு பாடு. அவன் என்ன செஞ்சான்? ஆதாம் மறுபடியும் அவன் கர்த்தர்கிட்ட வந்தானா வரலையான்னு பைபிளில் எழுதலை, நமக்கு தெரியாது. ஒருவேளை மறுபடியும் ரட்சிக்கப்பட்டு கர்த்தர்கிட்ட வந்திருப்பானா, இல்லை வராமே போய் தொலைஞ்சானா, நமக்கு தெரியாது. கர்த்தர் அதை எழுதலை. அதை சில முக்கியமான விஷயங்களை எழுதக்கூடாதுன்னு கர்த்தர் எழுதாமல் விட்டுருந்துருக்கிறாரு. அதில் இது ஒன்று முக்கியமான ஒன்று. அவன் மனம் திரும்பினான்னு எழுதினாக்க ஆதாம் மாதிரி மனம் திரும்பிக்கலான்னு நினைப்பாங்க. மனம் திரும்பலைன்னு ஐயோ அப்படிம்பாங்க. எப்படியோ இதை அறிவித்திருக்கிறார், நீங்கள் சரியாயிருங்கள், கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். ஆதாமை போல் மீறுதலுக்கு உட்பட்டு தன் மடியிலே பாவத்தை மறைத்து வைத்து அப்படியெல்லாம் தேவனுக்கு துரோகம் பண்ணி அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இன்றைக்கு ஆதாமுடைய விசுவாசம் நமக்கு வேண்டாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மூலமாக நம்ம தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனால் பிறந்தவர்கள்னு எழுதியிருக்கு. தேவனால் பிறந்தவர்கள்னால் தேவனுடைய அப்படியே அச்சடையாளமாக நீங்கள் ஆவி ஆத்மாவில் இருக்கீங்க. சரீரம் இன்றைக்கி பழைய ஞாபகங்கள் இருக்கலாம் வாழ்க்கையில், ஆனால் நம்முடைய மனதை புதுப்பிக்க சொல்லுகிறார். உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாங்கள். எப்படி அந்த தேவன் எப்படி இருக்கிறாரோ அதுபோல் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கிறாரு.
பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, காட் bless யூ.